ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய அன்பு நிறைந்த பிள்ளைகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த இனிய நாளில் அன்னைக்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பேரன்பையும் அளவற்ற இரக்கத்தையும் அன்பு செயல்களையும் நினைத்து பார்த்து நன்றி கூறி இந்த பவனியிலே வலம் வந்திருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி நம்முடைய திருவிழா மகிழ்ச்சியை அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, எல்லாரும் ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. வழக்கமா ஆலயங்களில் மிக அருகாமையிலே வைத்து உங்களை பார்த்து திருப்பலி நிறைவேற்றிவிட்டு சற்று தொலைவிலே இந்த இரவிலே காண்பது, எல்லோரும் ஆண்டவருக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்கிற ஒரு நிறை மகிழ்ச்சியிலே நான் உங்களோடு இந்த இறை வார்த்தையை, சிந்தனையை பகிர்ந்து கொள்வதிலே நிறைவு காணுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த அன்னையினுடைய திருத்தலமானது வரலாற்று பெருமையும் சிறப்பு மிக்க ஒரு திருத்தலம் என்பதனை நாம் எல்லோரும் அறிவோம். இந்த இடம் ஒரு புண்ணிய பூமி, அன்னையினுடைய அற்புதம் விளங்குகிற ஒரு புனிதமான இடம். ஆகவேதான் இந்த இடத்துக்கு வருகிற போதெல்லாம், இந்த திருத்தலத்திற்கு வருகிற போதெல்லாம் நம்மை அறியாமலேயே ஒரு ஈர்ப்பு நமக்கு வந்து விடுகிறது. நாம் நம்முடைய தாய் வீட்டிற்கு வந்திருக்கிறோம், நம் தாயை தேடி வந்திருக்கிறோம். நமக்கான கவலைகள் இல்லை, வருத்தங்கள் இல்லை, பாரங்கள் இல்லை, சுமைகள் இல்லை, எதுவுமே இல்லை. ஏனென்றால் தாய் வீட்டுக்கு போய்விட்டால் எல்லாவற்றையும் தாய் பார்த்து கொள்ளுகிறாள். அந்த ஒரு நிலைதான் நான் இங்கு வருகிற போதெல்லாம் எப்போதுமே உணர்கிறேன். 2003ஆம் ஆண்டு நான் இங்கே திருத்தொண்டராக பணியாற்றிய காலத்தை நினைத்து பார்க்கிறேன். அருட்தந்தை ஸ்டீபன் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய அந்த காலம் முதல் இந்நாள் வரையிலும் இந்த அன்னையினுடைய அற்புதங்களை, அதிசயங்களை, இந்த மண்ணினுடைய பெரிய வரலாற்றை நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இருதயகுளம், விகேபுரம், இந்த பகுதிகள் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு இறையாட்சி மிகுந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. அதற்கான காரணம் என்ன என்று நினைத்து பார்க்கலாம். எல்லா இடங்களிலும் ஒரு நகர்ப்புற மையத்திற்கு ஏற்றாற் போல ஒரு சூழ்நிலை இந்த பகுதியில் இருக்கும். சில நகரங்களிலே கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கு இருப்பது போல இந்த பகுதியிலே கொஞ்சம் அதிகமான ஈடுபாட்டோடு, ஆர்வத்தோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை நான் பல காலமாக அறிந்து வருகிறேன். அதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், இங்கே பணியாற்றிய அருட்பணியாளர்கள் மிகவும் மிகவும் சாதனை படைத்திருக்கக்கூடிய அருட்பணியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் என்றுதான் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, தென்னாட்டு சிங்கம் என்று அழைக்கப்பட்ட அருட்தந்தை கௌசானல் அவர்கள் இந்த மண்ணில் பணியாற்றினார் என்பதை நினைத்து பார்க்கிற போதே இந்த மண்ணுக்கான பெருமையும் சிறப்பும் இருக்கிறது. இன்றைக்கு அவர் ஒரு புனித நிலைக்கு அவருடைய வாழ்வு பகிரப்பட்டு வருகிறது என்று சொன்னால், அவருடைய பணி வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே எவ்வளவு பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறார் என்று நினைத்து பார்க்க முடியும். குறிப்பாக பாளை மறை மாவட்டத்திலே இந்த மண்ணுக்காக பணியாற்றுவதற்காக ஒரு புதிய சபையை, திரு இருதய அருட்சகோதரர்கள் சபையை தோற்றுவித்த காலம் தொட்டு இந்த பகுதியிலே ஏராளமான பணிகள் நடைபெற்று வந்திருக்கிறது. ஆகவே அவரோடு அவருடைய சபை சார்ந்த பணிகளை நாம் நினைத்து பார்க்க முடியும். இன்றைக்கும் அருட்சகோதரர்கள் இந்த மண்ணிலே இந்த வேரூன்றி இந்த மண்ணிலிருந்து உலகமெங்கும் பரவி இருக்கிறார்கள், பணி செய்து வருகிறார்கள் என்பதை நாம் பெருமையோடு சொல்ல முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த அருட்தந்தையினுடைய அவர் சார்ந்திருந்த சேசுவை குருக்கள் இந்த மண்ணில் அவர்கள் பணியாற்றியதும், இந்த மண்ணிலிருந்து நிறைய செல்வங்கள் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு ஆண்டவருடைய பணிக்காக அவைகள் அர்ப்பணிக்கப்பட்டதை நாம் நினைத்து பார்க்க முடியும்.
இன்றைக்கும் நிறைய இடங்கள் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கிறது. அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வருமானங்கள் ஆண்டவருடைய நற்செய்தி அறிவிப்பதற்காக பல இடங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது என்பதை நினைத்து பார்க்கலாம். அதே போல இந்த மண்ணிலே நீண்ட நெடிய காலமாக பணியாற்றி வரக்கூடிய அமலவை அருட்சகோதரிகள் அவர்களுடைய பணியையும் நாம் நினைத்து பார்க்க முடியும். அவர்கள் இந்த மண்ணிலே பள்ளிகள் வழியாக நம்முடைய ஆன்மீக பணிகளுக்காகவும் நம்முடைய சமூக பணிகளுக்காகவும் அன்பிய பணிகளுக்காகவும் தங்களை பல்வேறு நிலைகளிலே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மண்ணினுடைய பெருமை நீண்ட நெடிய ஒரு வரலாறு கொண்டதாக நாம் நினைத்து பார்க்க முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த மண்ணிலே எப்படி ஆண்டவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய பணியாளர்களில் அவ்வப்போது வந்து செல்லக்கூடிய பணியாளர்களுடைய பணி என்பது மிகவும் நேர்த்தியாக இந்த இடத்திற்கு இது தேவை என்று கருதி செய்யக்கூடிய பணியாக இருந்திருக்கிறது. இந்த நாட்களிலே இங்கு பங்கு தந்தையாக பணியாற்றக்கூடிய நம்முடைய அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருட்தந்தை பாக்கிய செல்வன் அவர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர் சும்மா இருந்து பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு புதிய பணிகளை முன்னெடுத்து கொண்டே போவார். நான் இன்றைக்கு மாலையில் சீக்கிரமே இந்த கெபிக்கு வந்துவிட வேண்டும் என்று நினைத்து கொண்டு வந்தேன். நாம் எல்லாருக்கும் அறிந்திருக்கக்கூடிய திருவிழா கோவில், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோவில் திருத்தலம் அப்படின்னு சொன்னா கெபி கோவில் அப்படிதான் தெரியும். யாருக்கும் திருஹிருதய கோயில் அப்படிலாம் தெரியாது. எல்லாருக்கும் தெரிந்தது கெபி கோவில். ஆகவே கெபி கோவில் திருவிழாவுக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு வந்தபோது இங்கே நான் ஒவ்வொரு இடமாக சுற்றி பார்த்து கொண்டு வந்தேன். அன்பார்ந்தவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்போதும் மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் கெபி கோவிலுக்கு போனா மகிழ்ந்திருக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வழிபாடு செய்வதற்கு வணங்குவதற்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது. செவ்வாய்க்கிழமை என்றால் அந்தோணியார் கெபி இருக்கிறது, சரிதானா? அதே போல புதன்கிழமை விட்டுடுவோம். வியாழக்கிழமை என்றால் குழந்தை இயேசு கோயில் கெபி இருக்கிறது. அதன் பிறகு வெள்ளிக்கிழமை என்றால் கல்வாரி மலை இருக்கிறது. சனிக்கிழமை என்றால் மாதா கெபி இருக்கிறது. அதே போல ஞாயிறு என்று சொன்னால் நாம் எல்லோரும் இயேசுவினுடைய நாள், ஆண்டவருடைய நாள் என்று கொண்டாடுகிற நாட்கள் இருக்கிறது. இப்படி ஏராளமான நிகழ்வுகள் இருக்கிறது. செபஸ்தியார் கெவி, இப்போது அன்னை வேளாங்கண்ணிக்காக ஒரு கெவி கட்டுவதற்கான பணி, இப்படி ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து பார்க்கிற போது இந்த திருத்தலத்தில் எல்லா நாளும் வந்து போனால் ஜெபித்தால் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆசீர்வாதங்களை நீங்கள் நிரம்ப பெற்றுக்கொள்ள முடியும். அப்படித்தான் ஒவ்வொரு இடமாக பார்த்துவிட்டு நான் மகிழ்ந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிற போது இந்த கெவிக்கு பின்னால் செய்யப்படக்கூடிய பணிகளை நினைத்து பார்க்கிறேன். அருட்தந்தை பாக்கிய செல்வன் அவர்கள் அந்த பணிகளுக்காக முன்னெடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தை நினைத்து பார்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு திருத்தலம் எவ்வளவு முக்கியமானதாக எல்லாம் கொண்டதாக இருக்க வேண்டும். தாய் வீட்டுக்கு வரக்கூடிய பிள்ளைகள் எனக்கு இது இல்லை என்று சொல்லிவிட்டு போக முடியாத அளவுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நினைத்து பார்க்கிற போது நாம் அவருக்கு கரங்களை தட்டி நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, இப்படி மகிழ்ச்சி பொங்குகிற நிறைவோடு இருக்கக்கூடிய இந்த அன்னையினுடைய கெபியில் நடக்கக்கூடிய அற்புதங்கள், அதிசயங்கள் எண்ணிலடங்காததாக இருக்கிறது. நான் இரண்டு காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ரெண்டு செய்தி புதுமையான ஒரு செய்தி. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்திருக்கக்கூடிய இந்த கல்வாரி மலைக்கு ஏராளமான பேர் போய் வருவது உண்டு. ரொம்ப முடியாதவங்க தான் போறதில்லை. இல்லைன்னு சொன்னா எல்லாரும் ஏறி போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. வந்திருக்கக்கூடிய எல்லாரும் கட்டாயமாக போயிருப்பீர்கள். இன்றைக்கு நானும் கூட அப்படி போகிற போது கடந்த காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வை நினைத்து பார்க்கிறேன். என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு சின்ன பையன் பிறந்து அவன் கால் நடக்க முடியாம இருக்கிறான். அவன் தன்னுடைய கால் நடக்க முடியாம அப்படி இழிவி தவழ்ந்து அப்படியே போகிற நிலைதான் அவனுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. அவங்க அம்மா கண்ணீரோடு அழுகிறாங்க, அவங்க அப்பா வேதனையில துடிக்கிறார். அதனால என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த கல்வாரி மலைக்கு இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னா முட்டு போட்டே மேல வரைக்கும் நடந்து போயிருக்கிறாங்க. ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, ஏராளமான நாட்கள் அப்படியே நடந்து அன்னையினுடைய அந்த கல்வாரி கெபியிலே ஆண்டவர் இயேசுவை சந்திக்க போகிற போதெல்லாம், இயேசுவே என் பிள்ளையை ஒரு முறையேனும் நடக்க செய்துவிட மாட்டாயா என்று சொல்லி அப்படி கண்ணீரோடு அந்த தாய் ஜெபித்து வேண்டி போகிற ஒவ்வொரு நாளும் தன்னுடைய மகனையும் தூக்கி கொண்டே வருவார். அவன் அந்த கல்வாரி கெபிக்கு பக்கத்திலே வைத்திருப்பார். கல்வாரி கெபிக்கு பக்கத்திலே கீழே இருக்கிற போது இந்த தாய் மட்டும் முழங்கால் படியிட்டே போவாள். அன்பார்ந்தவர்களே, நடந்த அதிசயத்தை கேளுங்கள். இப்போது கூட அந்த பிள்ளையும் மகனும் தாயுமாக எல்லோரும் நம்மோடு கூட தான் இருக்கிறார்கள்.
என்ன நடந்திருக்கிறது? இது தாய் முழங்கால் படியிட்டு கண்ணீரோடு மேலே ஏறி கொண்டு போய் கொண்டிருக்கிற போது முக்காவாசி தூரம் போன உடனே இந்த பையன் எந்திரிச்சு நின்னு அம்மா அப்படின்னு சொன்னான். இயேசு வாழ்க, இயேசு வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளை நடந்தது அம்மா அப்படின்னு எந்திரிச்சு நின்று தான் பிள்ளை நிக்கிறத பார்த்த உடனே இந்த தாய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி ஒரு பெரிய பேரானந்தம், கண்ணீர் சொரிகிறது. அழுகிறாள், அழுகிறாள், அழுது கொண்டே தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரை பார்க்கிறாள். என் அன்பு பிள்ளைகளே, அப்படி ஒரு பெரிய அதிசயம் இந்த மண்ணில் நடந்தது, வேளாங்கண்ணியில் நடந்தது. அம்மா நான் நடக்க முடியாதா என்று கேட்டது போல இங்கேயும் இந்த கெபியில் நடந்தது என்பதை நினைத்து பார்க்கிற போது அப்படியே உடம்பெல்லாம் புல்லரிக்கிறது, நெஞ்சமெல்லாம் அதை நினைக்கிற போது மகிழ்கிறது. இந்த தாயினுடைய அற்புதம் அப்படி இருக்கிறது. அதே போல இன்னொரு புதுமையை கேளுங்கள். இது அன்னையினுடைய கெபியில் நடந்திருக்கக்கூடிய புதுமை என்ன? அதே போல ஒரு தந்தை தன்னுடைய அக்கா மகளுக்கு குழந்தை இல்லை என்பதற்காக அவருக்காக இவர் ஜெபிக்கிறதுக்காக வந்திருக்கிறார். அவரும் இதே போல முழங்கால் படியிட்டு கல்வாரிக்கு ஏறி சென்றிருக்கிறார். நாட்கணக்காக அவர் வேண்டுதல் வைத்து ஜெபித்து நிறைவு பெறுகிற போது அந்த குடும்பத்திலே ஆண்டவர் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். பெரும் அதிசயம் நடந்திருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த குடும்பம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார்கள். இயேசு வாழ்க, மரியே வாழ்க. நாம் நினைத்து பார்க்கிறோம், பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. நான் நினைச்சு பார்க்கிறேன், ஏராளமான பேர்கள் 2003வது வருஷம் நான் இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே வருகிற போது கண்ணீரோடு அழுவார்கள், வேதனையோடு அழுவார்கள். குழந்தை பாக்கிய வேணும், குடும்பத்திற்கு நலம் வேணும், பிரிஞ்சு கிடக்கக்கூடிய குடும்பம் ஒண்ணு சேரணும், ஏதாவது ஒரு வகையில் ஆசீர்வாதத்தை தாங்கம்மா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல முழங்கால் படியிட்டு ஜெபித்து போன சாட்சியங்கள் ஏராளமாக இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, அப்படி ஒரு பெரும் சாட்சியம் நிறைந்த புண்ணிய பூமியில் நீங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறீர்கள். அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிற செய்தி என்ன என்பதை நினைத்து பார்க்கிற போது நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் மிக அற்புதமான ஒரு செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, மரியாள் கொண்டிருந்த ஒரு உன்னதமான பண்பினை இந்த நாளிலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். என்ன செய்தி என்னவென்று சொன்னால், யாவரையும் மதித்து வாழ் என்பதுதான். எல்லாரையும் மதித்து வாழுங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செய்தியை தியானிக்கிற போது மரியாள் செய்தது போல நாம் செய்தாலே போதும், மரியாள் வாழ்ந்தது போல வாழ்ந்தாலே போதும் என்பதுதான் இது நமக்கு வெளிப்படுத்துகிற செய்தியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள், பிறரை மதித்தல் என்று சொன்னால் என்ன? பிறரை மதித்தல் என்று சொன்னால் பாராட்டுதல், அல்லது ஒருவரை பற்றி உயர்வாக எண்ணுதல், அல்லது ஒருவரை பற்றி உயர்வாக மனதில் தோன்றுகிற ஒரு மதிப்பு உணர்வு, அல்லது ஒருவரை பற்றி நாம் கொள்ளுகிற அக்கறை, ஒரு கவனம், ஒரு மதிப்பு மிகுந்த செயல், இதுதான் மதிப்பு செய்தல் என்று பொருள்படுகிறது. அப்படி என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் என்ன தோன்றுகிறது? நான் யாரா இருந்தாலும் என்னை எல்லாரும் மதிக்கணும் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் இருக்கிறது. நான் திறமையானவனா இருக்கலாம், ரொம்ப ஆற்றல் வாய்ந்த ஆளா இருக்கலாம், அல்லது நான் நொண்டியா இருக்கலாம், முடமான மனிதனா இருக்கலாம், அல்லது எனக்கு எந்த பெரிய வசதி இல்லாமல் இருக்கலாம், அல்லது என்னுடைய குடும்ப வாழ்க்கையை பார்க்கிறது ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கூட நான் மதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருடைய உள்ளங்களிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாக இருக்க முடியாது. அன்பார்ந்தவர்களே, இதைத்தான் நாம் மதித்து வாழ்வோம், யாவரை மதித்து வாழ்வோம் என்கிற சிந்தனையிலே பார்க்கிறோம். இந்த செய்தி எங்கே இருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஔவையாருடைய ஆத்திச்சூடி நமக்கு தெரியும். ஆனால் பாரதியினுடைய ஆத்திச்சூடி என்று சொல்லுகிற போது யாவரையும் மதித்து வாழ் என்று சொல்லப்படுகிற இந்த செய்தி நமக்கு மிக ஆழமான ஒரு செய்தியை தருவதாக அமைந்திருக்கிறது. பாரதி இதை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு பெருங்கனவாகவே கொடுத்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள், பாரதியினுடைய அந்த பாடல்களிலே இது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாரதி ஒரு பெருங்கனவு கண்டான். உலகத்தில் எத்தனை மொழிகள் இருக்கலாம், எவ்வளவு இனங்கள் இருக்கலாம், மக்கள் வெவ்வேறு நிலைகளில் பிரிந்து கிடக்கலாம், ஆனால் ஒன்றாய் இருப்பதை அவன் பெரும் கனவாக கண்டான். அவர்
மொழியால், இனத்தால், சாதியால், இடத்தால் மனிதர்கள் வேறுபட்டிருந்தாலும் ஒன்றுபட்டு வாழ வேண்டிய கடமை எல்லோருக்கும் இருக்கிறது என்பது பாரதியினுடைய கனவிலே நாம் பார்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அவருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம், அனைவரும் ஒன்றுபட்டால் வாழ்வு. நம்மிடத்திலே ஒற்றுமை இல்லை என்று சொன்னால் தாழ்வு என்று சொல்லுகிறான். ஒன்றுபடுதல் என்பது எங்கே இருந்து உருவாகிறது என்று சொன்னால் ஒருவர் இன்னொருவரை மதிப்பதிலிருந்து தான் உருவாகிறது. அன்பார்ந்தவர்களை, சும்மா ஒருத்தரை நம்ம சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறது இல்ல. நான் அவனை மதிக்கிறேன், நான் அவளை மதிக்கிறேன், அவங்களை ஏற்றுக்கொள்ளுகிறேன், இந்த மாதிரியான உணர்வு எனக்குள் இருந்தால் தான் அந்த ஒன்றுபடுதல் என்கிற உணர்வானது ஒரு மனிதனுக்கு உருவாகும். அந்த மதிப்பு கிடைத்தால் ஒன்றுபடுவோம் என்பதை பாரதி தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தி இருக்கிறார். பாப்பா பாடல் பாரதியினுடைய பாடல்களிலே மிக முக்கியமானது. அந்த பாப்பா பாடலிலே பாரதி என்ன சொல்லி இருக்கிறான் என்று சொன்னால் ஒரு சில வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அவர் சொல்லுகிறான், கொத்தி திரியும் அந்த கோழி அதை கூட்டி விளையாடு பாப்பா, எத்தி திருடும் அந்த காக்காய் அதற்கு இறக்கப்படணும் பாப்பா, பாலை பொழிந்து தரும் பாப்பா அந்த பசு நல்லதடி பாப்பா, வாளை குழைத்து வரும் நாய்தான் அது மனிதருக்கு தோழனடி பாப்பா, வண்டி இழுக்கும் குதிரை, நெல்லு வயலில் உழுது வரும் மாடு, அண்டி பிழைக்கும் ஆடு, இவை ஆதரிக்க வேண்டும்படி பாப்பா என்று அவன் பாடியிருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, நாம நினைச்சுக்கிடலாம் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நான் உங்களை மதிக்கிறேன், நீங்க என்னை மதிக்கிறீங்க. அது மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் நேசித்தல், அதுதான் பாரதியினுடைய கனவு. ஆடு, மாடு, மலை, கடல், இலை எல்லாமே, காடு, குருவி, விலங்கினங்கள் எல்லாமுமே மதிக்கப்பட வேண்டிய ஒன்றுதான். அதுதான் பாரதியினுடைய கனவு. அப்படி பார்க்கிற போது நாம் நினைத்து பார்க்கிறோம், இது மண்ணிலே வாழ்ந்த வள்ளலார் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை என்ன? வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்று சொன்னால் என்ன பொருள்? இது மண்ணுலகில் வாழுகிற நாட்களில் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செய்ய வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும். அதுதான் அது நம்முடைய பெரும் கனவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பெரும் உணர்வு மற்ற மொழிகளில் இல்லாத ஒரு உணர்வு. நமக்கெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய உணர்வு என்ன? உயிர்களை நேசித்தல். நாமெல்லாம் மற்ற மனிதர்கள் எல்லோரும் சிலவற்றை நேசித்தல், சிலவற்றை கொல்லுதல் என்று இருந்தார்கள். ஆனால் தமிழர்கள் மட்டும்தான் உயிர்மை நேயர்களாக இருந்தார்கள் என்று நாம் வரலாற்றில் நிறைய பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு என்பதுதான் யாவரையும் மதித்து வாழ் என்பது பொருளாகிறது. மனிதன் மனிதனை நேசிப்பது எளிது, மனிதன் மனிதனை புரிந்து கொள்வது எளிது. ஆனால் மனிதன் மலையையும் காட்டையும் கடலையும் புரிந்து கொள்ளுதல் என்பது மிக கடினமானது. அது புரியாத மனிதர்களால் தான் இன்றைக்கு பூமியில ஏராளமான துன்பங்கள் வந்து வருகிறது. அன்பார்ந்தவர்களை நினைத்து பாருங்கள், மலைகளை அழித்து விடுகிறோம், காடுகளை அழித்து விடுகிறோம், மண்ணை அள்ளி விட்டு விடுகிறோம், எதுவுமே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மற்ற உயிர்களுக்கான நீராகாரம், வாழ்வாதாரம் எங்கே இருக்கும்? அதனால்தான் எல்லாரையும் மதித்து வாழ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மால் உருவாக்க முடியாத ஒன்றை அழிக்கிறோம் என்று சொன்னால் அது பெரும் கொடுமை. அதை செய்வது என்பது நமக்கு நம்முடைய இயல்பிலே இல்லாத ஒன்று. யாரோ ஒருவர் தன்னுடைய நலத்திற்காக, தன்னுடைய வாழ்வுக்காக இதை போன்ற பணிகளை செய்து கொண்டிருப்பது என்பது மிகவும் வேதனையானது. ஆகவேதான் இந்த திருவிழாவிலே நமக்கு சொல்லப்படுகிற செய்தி யாவரையும் மதித்து வாழ். அப்படி என்று சொன்னால் நம் வீட்டில் வரக்கூடிய உயிரினங்கள் தொடங்கி, நம்மோடு வாழுகிற மனிதர்கள் தொடங்கி, இம்மண்ணுலகில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களையும் நேசிக்கிற ஒரு பண்பு என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, சில நாட்களுக்கு முன்பாக ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தேன். ஒரு குடும்ப ஊரா எல்லாம் சேர்ந்து ஒரு டூர் போயிருக்கிறாங்க. அப்போ அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. அப்போ ஒரு அணில் வேகமா ஓடியார் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஒரு ஆளை காலை சுரண்டிக்கிட்டு மேல எட்டி பாக்கு. என்ன எட்டி பாக்குது பார்த்தா, அந்த ஆள் கையில வாட்டர் பாட்டில் இருக்கு. கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேக்குது. நீங்க நினைச்சு பாருங்க, உலகம் எங்க போயிடுதுன்னு பாருங்க. அவ்வளவு தூரம் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். மனிதனை தனக்கான வாழ்வாதாரத்தை பார்த்தானே தவிர இயற்கையை அழிக்கிற சூழ்நிலையில் மழை இல்லை, தண்ணி இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை வருகிற போது காட்டு விலங்குகளும் நம்மிடத்திலே வந்து கத்துகிற, கெஞ்சுகிற ஒரு சூழ்நிலை மாறி இருக்கிறார். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அதே போல நிறைய செய்திகளை பார்க்க முடியும். இன்னொரு சேனலில் ஒரு செய்தியை பார்க்கிறேன். ஒரு மான் வந்து வழி மறித்து நிற்கிறது.
சாலைகளில் போகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் வழிமறித்து நிற்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா, அந்த மான் தன்னுடைய சக மான் அடிபட்டு கிடப்பதை பார்க்கிறது. அதை யாராவது வந்து காப்பாற்றுவார்களா என்று சொல்லிக் கொண்டு அவர்களை அழைத்து கொண்டு போவதற்காக வந்து நிற்கிறது. அப்படி என்று சொன்னால் எல்லா உயிர்களும் இந்த பூமியிலே வாழுகிற போது எல்லாவற்றுக்கும் வாழ்வதற்கான தேவை இருக்கிறது. மனிதன் யாவரையும் மதிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, எல்லா உயிர்களையும் யாவரையும் யார் ஒருவர் நேசிக்கிறாரோ அவர்தான் இந்த மண்ணில் வாழ்வதற்கான தகுதி படைத்தவர். உங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாரையும் நேசிக்கணும். மதத்தால், இனத்தால், சாதியால், பல்வேறு நிலைகளிலே மனிதனை மதிக்காமல் இருப்பான் என்று சொன்னால் இன்னைக்கு நடக்கிறது. பூமியில் பிளவுகளை, பிரச்சனைகளை ஏற்பாடு செய்வதற்கென்றே ஒரு குழு தயாராகி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் யாவரையும் மதித்து வாழுகிறவர்களுக்குத்தான் இந்த மண்ணில் இடமே இருக்கிறது. மற்றவர்கள் எல்லோரும் பிணம் போலவும் இடத்தை அடைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய மனிதர்களாகத்தான் இருப்பார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், சக மனிதர்களை நேசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. சும்மா கிடையாது, அது கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு படிப்பினை. இளமையிலே குழந்தையாக இருக்கிற பருவத்திலேயே நாம் இதை கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. நிறைய பேருக்கு நாம் நினைத்து பார்த்தோம் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த மதிப்பு செய்தல், அன்பு செய்தல், யாவரையும் மதித்தல் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறேன். அப்போ வீட்டுக்கு போய் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ திடீர்னு அவங்களுடைய சொந்தக்காரர் ஒருத்தர் வரார். உள்ள வந்த உடனே அவங்க அம்மா சொல்றாங்க அந்த பையனை பார்த்து, டேய் மாமா வந்திருக்கிறாரு. அதுக்கு என்ன இப்போ அப்படிங்க? இல்ல மாமா வந்திருக்காருடா, வாங்க மாமா அப்படின்னு கூப்பிடுடா அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உடனே அந்த பையன் சொல்றான், இப்ப கூப்பிடட்டா போயிடுவாரா அப்படின்னு கேட்கறான். ஏடே அப்படி சொல்லக்கூடாதுடா, மாமா வந்திருக்கிறாங்க, வாங்க மாமா, இருங்க மாமா, சாப்பிடுங்க. இங்க சாப்பிடாட்டா கடையில போய் சாப்பிடுவாரு. அன்பார்ந்தவர்களே, நம்ம பிள்ளைங்க எப்படி வளர்றாங்கன்னு சொன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதாது, மரியாதைங்கிறது வெளிப்படுத்துன்னு சொல்லணும் சட்டமா? இது நிறைய நடக்கிறது பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே. இப்படி எப்படி மாறி இருக்கிறது. முன்னெல்லாம் ஆசிரியரை பார்த்தால், பெரியவர்களை பார்த்தால், ஒரு நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரியவர்களை பார்க்கிற போது, ஒரு ஃபாதரை பார்த்தா, ஒரு சிஸ்டரை பார்த்தா, மற்றவங்களை பார்த்தா ஒரு பயம், ஒரு மரியாதை எப்போதும் இருக்கும். பெரியவர்களை பார்க்கிற போது குடும்பத்தில் அவங்க நம்ம ஊர்ல ஒரு முக்கியமான ஆள் இருக்கிறார், ஒரு நாட்டாம வராரு, ஒரு பெரிய பொறுப்புல இருக்கிற ஒரு ஆள் வாராருன்னு சொன்னா எல்லாருமே ஒரு மதிப்பு கொடுப்பாங்க, எந்திரிச்சு நிற்பாங்க. இன்னைக்கு அது நடக்கிறதா? நினைச்சு பாருங்க. ஸ்கூலுக்குள்ள போறோம், உள்ள போகும்போதே அப்படிங்க, என்னடா இப்படி லேசா மண்டையை மட்டும் ஆட்டுதான் அப்படின்னு சொன்னா லேசா ஒரு சின்ன சிரிப்பு. இல்ல குட் மார்னிங் சொல்றா, குட் மார்னிங். அவனுக்கு நம்ம சொல்லி கொடுத்து அவன் குட் மார்னிங் சொல்ல வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டு. அன்பார்ந்தவர்களே, எப்படி ஒரு சூழ்நிலை மாறி இருக்கிறது என்று சொன்னால், மதிப்பளித்தல் என்பது மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் நம் எல்லாருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் நினைத்து பார்க்கிறோம், ஒரு காலத்துல ஒரு விழா அப்படின்னு சொன்னா புதுநன்மை விழா வச்சிருப்போம், பிறந்த நாள் விழா வச்சிருப்போம், புத்தாண்டு வரும். அப்பெல்லாம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம நினைச்சு பாருங்களேன், நம்ம வீட்டுல என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம பிள்ளைங்களை அப்படி சொல்லி பிறந்த நாள் வந்துடுதுடா, புத்தாண்டு வந்துடுதுடா, புது நன்மை வாங்கியிருக்கடா அப்படின்னு சொன்னா சிலுவை வாங்கிட்டு வீட்டுல போய் எல்லாத்தையும் சொந்த பந்தங்கிட்ட சிலுவை வாங்குவோம். இப்ப அப்படிலாம் கிடையாது. கறி போடு, சோறை போடு, அந்த அசனத்தை போடு, மொய்யை எழுது, முடிஞ்சு போச்சு. இதுதான் நடக்கு. நிறைய மொய் எழுதுறதுக்கும் வந்த மொய்யை திரும்ப வாங்குறதுக்கு தான் விழா நடத்துற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. யாருமே அதை மதிப்போடு கூடிய ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுப்பதற்கான தயார் நிலையில் இல்லை என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, மதிப்பு என்பது உதட்டளவில் அல்ல, அது செயல்பாட்டளவில் வரவேண்டிய ஒரு பண்பு என்பதனை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். பிறரை பார்க்கிற போது எழுந்து நிற்பது. நான் இப்போ கூட சில பங்குகளில் பார்க்கிறோம், பெரியவர்கள், அந்த காலத்தை சேர்ந்தவர்கள், குருக்கள் அப்படியே அந்த தெருவில் நடந்து போய் வீடு சந்திக்க போகிறார்கள் என்று சொன்னால், அவங்க அவசரமா பீடி குடிச்சிட்டு இருப்பாங்கன்னு தெரிஞ்சா அது எங்க போகுதுன்னே தெரியாது. அப்பதான் ஒரு சிகரெட்டை பற்ற வச்சிருப்பாங்க, சிகரெட்டே காணாமல் போயிடும். அந்த அளவுக்கு தூர போட்டுறணும். ஃபாதர் வராங்க, ஃபாதர் முன்னாடி செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மரியாதை. அதே போல கையில் கட்டியிருப்பாங்க, ஒரு மரியாதை நிமித்தமாக உடனே எந்திரிச்சு நின்று கட்டி இருக்கக்கூடிய கையில கொஞ்சம் கீழே இறக்கி விடுவாங்க. அதெல்லாம் ஒரு நல்ல பழக்க வழக்கு. அதை பார்க்கிற பெற்றோர் அப்படிலாம் அந்த காலத்துல இருந்திருக்கிறாங்க.
இன்னைக்கு பிள்ளை என்ன செய்யுது? ஹாய் ஃபாதர், ஹாய் 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 ஃபாதர், எப்படி ஃபாதர், நல்லா ஃபாதர் இருக்கீங்களா ஃபாதர்? அன்பார்ந்தவர்களை, மாறி போய்விட்டது. மரியாதை என்பது மனதளவில் இருந்தால் போதும், அதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவேதான் யாவரையும் மதித்து வாழ் என்கிற ஒரு உன்னதமான ஒரு பண்பு இன்றைக்கு எல்லாருக்கும் தேவைப்படுகிறது. நீங்க நினைத்து பாருங்கள், யாவரையும் மதித்து வாழ் என்று சொல்லுகிற இந்த பழக்கமானது நம்முடைய விவிலியத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? திறமையற்றவர்களாக இருக்கலாம், சாதாரணமானவர்களாக இருக்கலாம், ஒரு மனிதர் மாண்போடு நடத்தப்பட வேண்டும், அவர் பாதுகாப்போடு வாழ வேண்டும், அவருக்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிறது. கடவுள் தன்னுடைய படைப்பிலேயே ஒருவர் மற்றவரை மதிக்க வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த பண்பை சொல்லி தந்திருக்கிறார். நீங்க நினைச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஆதாமை படைக்கிற போது மண்ணை எடுத்து படைத்தார். ஆனால் பெண்ணை படைக்கிற போது அவனுடைய விலா எலும்பை எடுத்து படைத்தார். விலா எலும்பை எடுத்து படைக்கிற கடவுள் எப்படிப்பட்டவராக அவளை படைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் சொல்லக்கூடிய பாடம் என்ன? விலா எலும்பு என்பது வலிமையானது, விலா எலும்பு என்பது உனக்கு சமமானது, உன்னிலிருந்து அது எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அவள் மதிப்பு கொடுக்கப்பட வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறாள். ஆகவேதான் திருமணம் என்கிற அந்த உன்னதமான இணைப்பில் ஒருவர் ஒருவரை மதிக்க வேண்டும், ஒருவர் ஒருவரை மாண்போடு நடத்த வேண்டும், ஒருவர் ஒருவரை சமமாக பார்க்க வேண்டும். உன்னிலிருந்து எடுக்கப்பட்டதால் உன் உடலையும் உன் இரத்தத்தையும் உன் மனத்தையும் நீ எப்படி அன்பு செய்வாயோ, நீ எப்படி மதிப்பாயோ, அதே போல மதிப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை கடவுள் தன்னுடைய படைப்பிலேயே கொடுத்து வைத்திருக்கிறார். அதுதான் விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம். ஆகவே மதிப்பு என்பது நமக்கு எங்கோ இருந்து வரக்கூடிய ஒரு பண்பல்ல, நம் உடலுக்குள்ளாக நமக்குள்ளாகவே ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமான பண்பு. இந்த பண்பை ஆய்ந்து அறிந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, அதனால்தான் நம் விவிலியத்திலே பார்க்கிறோம், எப்போதெல்லாம் நாம் இன்னொரு உயிரை அழிக்கிறோமோ அப்போதே ஆண்டவர் கேள்வி கேட்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தொடக்க நூல் 9வது அதிகாரம் 5வது வசனத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? ஒரு மனிதரின் இரத்தத்தை எவர் சிந்துகிறாரோ அவரது இரத்தம் வேறொரு மனிதரால் சிந்தப்படும், ஏனெனில் கடவுள் மனிதரை தம் உருவில் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், காயின் தன்னுடைய சகோதரன் ஆபேலை கொன்ற உடனே உன் சகோதரனுடைய ரத்தம் மண்ணிலிருந்து விண்ணை நோக்கி இருக்கிறது என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, உன் மனிதனை, உன்னோடு வாழக்கூடியவரை சக மனிதராக நினைக்காத பொழுது நாம் செய்யக்கூடிய காரியம் அதுதான். அப்படி நினைக்காத போது, மதிப்பு கொடுக்காத போது நாம் செய்யக்கூடிய செயல் ஆண்டவருக்கு விரோதமான செயலாக மாறி நிற்கிறது. நம் விவிலியத்தில் இதை போல நிறைய பார்த்து கொண்டு போக முடியும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 17வது வசனத்திலே நீங்கள் மதிப்பு கொடுத்து வாழுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்கிறார். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லோருக்கும் மதிப்பு கொடுங்கள், சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்துங்கள், கடவுளுக்கு அஞ்சுங்கள், அரசருக்கு மதிப்பு கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களை, விவிலியம் முழுக்க இது நமக்கு கற்றுத்தரப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 7வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். மிக அழகாக ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். பிறர் என்ன செய்யணும் நம்ம விரும்புவோம்? பெரும்பாலும் விரும்புவது அவன் என்னை மதிக்கணும், அவன் என்னை மதிக்கல, அவன் என்னை மதிக்கல, என் பேச்சை கேட்கல, நான் சொல்றதை கடைபிடிக்கல, இதுதான் நடக்கிறது. அப்படி என்று சொன்னால் பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? பிறர் உங்களை மதிக்க வேண்டுமா? மதியுங்கள். பிறர் உங்களை அன்பு செய்ய வேண்டுமா? அன்பு செய்யுங்கள். பிறர் உங்களுக்கு ஏதாவது காரியங்கள் செய்து கொடுக்க வேண்டுமா? நீங்களும் அதற்கு திருப்பி செய்யுங்கள். அதுதான் ஆண்டவருடைய வாக்கு நமக்கு தரக்கூடிய பாடம். இப்படி பார்க்கிற போது பாரதி தொடங்கி விவிலியம் முழுக்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடம் ஒருவர் மற்றவரை அன்பு செய்தல், மதித்தல் என்பதுதான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு அன்னை மரியாள் இந்த மதிப்பு கொடுத்தல் என்கிற இந்த பண்பினை நமக்கு எப்படி கற்றுத்தருகிறார் என்று பார்க்கிற போது 4 செய்திகள் நமக்கு அன்னை மரியாளுடைய வாழ்வில் இருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பாடமாக முன்வைக்கப்படுகிறது. முதல் பாடம் என்னவென்று சொன்னால், திறந்த மனதுடன் இருங்கள். மதிப்பு என்பது திறந்த மனதுடன் இருப்பது. எப்படி? அன்னை மரியாளை பாருங்கள், கபிரியேல் தூதர் வாழ்த்து சொல்கிறார். கபிரியேல் தூதர் வாழ்த்து சொல்வது எலிசபெத் அம்மாளுடைய
வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை விடவும் ஒருபடி மேலான ஆசீர்வாதம். ஏனென்றால் இயேசுவையே அறிவிக்கக்கூடிய பணிக்குத்தான் திருமுழுக்கு யோவான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்படி இருக்கிற போது அன்னை மரியாள் ஒருபடி மேலானவள் தான். ஆனால் மரியாள் தன்னுடைய வாழ்க்கை மேலாக கருதவில்லை. மாறாக ஆண்டவருடைய அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே மரியாள் ஓடுகிறாள், விரைந்தோடுகிறாள். வேகமாக ஓடி அந்த குடும்பத்திலே என்ன சொல்லுகிறாள்? மரியாள் வாழ்த்துகிறாள். அன்பார்ந்தவர்களே, மதிப்பு என்பது இன்னொருவரை பாராட்டுவதில் வரக்கூடிய ஒன்று, இன்னொருவரை வாழ்த்துவதில் கிடைக்கக்கூடிய ஒன்று. நாம் நினைத்து பார்க்கிறோம், மரியாள் வாழ்த்து சொன்ன உடனே எலிசபெத் அம்மாள் என்ன சொல்லி வாழ்த்துகிறார்? என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வருவதற்கு நான் யார்? இதைவிடவும் பெரிய வாழ்த்து மரியாளுக்கு எங்க கிடைத்து விட போகிறது? மரியாளுக்கு இதைவிடவும் பெரிய மதிப்பு எங்கிருந்து வரப்போகிறது? அன்பார்ந்தவர்களை, மரியாள் மதித்தாள், வாழ்த்தினாள். ஆகவே மரியாளுடைய அந்த மதிப்பும் வாழ்த்தும் என்னவாக மாறுகிறது என்று சொன்னால், மரியாளே சொல்லுகிறார், தலைமுறை தோறும் எல்லாரும் என்னை பேறு பெற்றவர் என்பர் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பெரும் பேற்றினை மரியாள் பெற்றாள். அதற்கு காரணம் மரியாள் தொடங்கி வைத்த மதிப்பு தான், மரியாள் தொடங்கி வைத்த வாழ்த்து தான், மரியாள் தொடங்கி வைத்த பாராட்டு தான். என் அன்பு பிள்ளைகளே, நீங்களும் பாராட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சவுல் என்கிற அரசனை குறித்து பார்க்கிறோம். சவுலும் தாவீதும் போருக்கு போகிறார்கள். போருக்கு போன இடத்திலே சவுலும் தாவீதும் போரில் வெற்றி பெற்று திரும்பி வருகிறார்கள். அங்க என்ன நடக்கிறது? எல்லா பெண்களும் பாட்டு பாடி ஆனந்த மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள். அப்படி பாடுகிற போது அவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ அரசன் சவுலோ 1000 பேரை கொண்டான், ஆனால் தாவீதோ 10,000 பேரை கொண்டான் என்று சொல்லுகிறான். அப்படி சொன்ன உடனே, அப்படி எல்லாரும் வாழ்த்தி பாடிய உடனே சவுலுடைய உள்ளத்தில் பொறாமை வந்து விடுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, என் தளபதி தானே, என் மகன் தானே, நான் பார்த்து வளர்த்த பிள்ளை தானே, ஆகவே தாவீதுக்கு இந்த வாழ்த்து சரியானதுதான் என்று நினைத்திருந்தால் சவுல் கடைசி வரையிலும் அரசனாகவே இருந்திருப்பான். ஆனால் நடந்தது என்ன? ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பாராட்டுகிற போது அந்த பாராட்டை ஏற்றுக்கொள்ள முடியாமல் சவுல் என்ன செய்கிறான்? பொறாமை கொண்டான். காலந்தோறும் தாவீதை கொல்வதற்காக வழி தேடிக்கொண்டே அலைந்தான். கடைசியில் அவனே தற்கொலை செய்து கொண்டான் என்று பார்க்கிறோம். என் அன்பு பிள்ளைகளே, ஒருவர் மற்றவரை பாராட்டுகிற போது வாழ்வு நீடிக்கிறது. நாம் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். தலைமுறை தோறும் நம்மை வாழ்த்துகிற அளவுக்கு வாழ முடியும். ஆகவேதான் திறந்த மனதோடு இருந்தால் நாம் அப்படி வாழ முடியும் என்பது மரியாள் நமக்கு கற்றுத்தருகிற முதல் செய்தி. இரண்டாவதாக, அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு தரக்கூடிய செய்தி என்ன? மதிப்பு என்பது உன்னிப்பாக கவனிப்பது. பாருங்களேன், நான் பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கணும், கேட்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்தா இந்த செய்தி ரொம்ப ஆழமா போய் சேரும். ஆசிரியர் பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. பாடம் நடத்திக்கிட்டு இருக்கிற போது உன்னிப்பா கவனிச்சா அந்த பாடம் எளிதா புரியும், பிள்ளைங்க ஈஸியா கத்துக்கிட முடியும். கவனிக்காம இருக்கக்கூடிய பிள்ளைங்க நாள் முழுக்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் சும்மா போயிட்டு சும்மா வந்துருவாங்க. சும்மா போயிட்டு சும்மா வரவங்களுக்கு யாராவது சம்பளம் கொடுப்பாங்களா? நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆளை கூப்பிடுறோம், சும்மா கூப்பிட்டு இப்ப சும்மா கொஞ்ச நேரம் வேலை பார்த்துட்டு போனா போதும் பாப்பா உனக்கு இந்த 1000 ரூபாய் சம்பளம் சொல்லி கொடுத்துட முடியுமா? அன்பார்ந்தவர்களே, சம்பளம் எப்போ கிடைக்கும்? நீ உன்னிப்பா உறுதியா வேலை செஞ்சா கிடைக்கும். அதுதான் மதிப்பு. அவனுக்கு தான் வேலை கொடுக்கப்படும். பாருங்க, சில கொத்தனார்களுக்கு எப்போ வேலை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அவன் எப்போ புதுசு புதுசா வேலை கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்? என்ன காரணம்? அவன் தன்னுடைய வாழ்வை, வேலையை அர்ப்பணத்தோடு உன்னிப்போடு செய்கிற காரணம் தான். இன்னைக்கு அப்படி இல்ல. மீடியா உலகம் எப்படி இருக்கிறது? உன்னிப்பா கவனிக்கணும் அவசியம் இல்லை. இதை பிறகு கேட்டுக்கிடலாம், இதை பிறகு பார்த்துக்கிடலாம். அது யூடியூப்ல தான் இருக்க போகுது. ஒரு தட்டு தட்டி விட்டா பின்னாடி வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருக்கு. அந்த நினைப்பு இருக்கிறதுனால கவனம் என்பது இல்லை, ஈர்ப்பு குறைஞ்சு போச்சு. எல்லாருடைய உள்ளத்திலே அப்படி மாறி இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, உன்னிப்பா கவனிச்சா உங்க பிள்ளைக்கு என்ன நோய், என்ன கஷ்டம் தெரியும். நிறைய பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்காம விட்டேன் ஃபாதர், பிள்ளை போயிடுச்சு. கொஞ்சம் கவனிக்காம விட்டேன் சாமி, என் மகன் இப்படி தப்பான முடிவு எடுப்பான்னு நினைச்சு கூட பார்க்கல. ஏன்? என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த? கவனிக்கல. ஆனால் மரியாளை பாருங்கள், இன்னொரு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிறா. அன்னை மரியாள் இன்னொருவருடைய வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போன இடத்துல அந்த குடும்பத்துக்கு மதிப்பு இழந்து போகும் என்று மரியாளுக்கு தெரிந்திருந்தது. அந்த இடத்திலும் கூட மரியாள் செயல்பட்டார். இன்னொருத்தருடைய கவலையை, கஷ்டத்தை பார்க்கிற அளவுக்கு உன்னிப்பாக இருக்க வேண்டும்.
இன்னொருவருடைய வேதனையை, துன்பத்தை கண்டுகொள்கிற அளவுக்கு உங்களுடைய மனம் உன்னிப்பாக இருக்கிறதா? அப்படி இருந்தது என்று சொன்னால் நீங்கள் மரியாளின் பிள்ளைகள், இன்னொருவரை மதிப்பு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள். அதுதான் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. அன்பார்ந்தவர்களே, இயேசு மார்த்தா மரியா அப்படிங்கிற 2 சகோதரிகளுடைய வீட்டுக்கு போயிருக்கிறார். அங்க நடக்கக்கூடியது என்ன? மார்த்தா பரபரப்பாக இருக்கிறாள், மரியாள் காலடியில் அமர்ந்திருக்கிறாள். ஆண்டவர் சொல்லுகிறார், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் என்று சொல்கிறாள். மரியாளுடைய பங்கு என்ன? அவள் கவனித்தாள், உன்னிப்பாக கவனித்தாள். ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்று உன்னிப்பாக கவனித்தாள். ஆனால் மார்த்தாவை பாருங்கள், அவள் பரபரப்பாக இருந்தாள். ஆகவே ஆண்டவர் சொல்வதை கவனிக்க அவளால் முடியவில்லை. நம்ம நிறைய பரபரப்பா இருக்கும். திருவிழா, அப்புறம் என்னது, அப்புறம் என்னது, சரி நற்கனை பவனி முடிஞ்சது, அப்புறம் என்னது, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் கடை, அப்படி தெரு, இப்படித்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம உன்னிப்பாக என்ன நோக்கத்திற்காக வந்தோம் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது, உன்னிப்பாக கவனித்தல் என்பது மரியாளுடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒன்று. நினைத்து பாருங்கள், கானாவூர் திருமணத்திலே உன்னிப்பாக மரியாள் கவனித்ததால் தண்ணீர் ரசமாகியது, ரசம் பொங்கி வழிந்தது. பொங்கி வழிந்த ரசமும் சுவையாக இருந்தது. மனிதனுடைய வாழ்க்கை சுவையானதாகவும் பொங்கி வளக்கூடியதாகவும் நிறைவானதாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது உன்னிப்பாக கவனியுங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் நீடிக்க வேண்டுமா? உங்களுடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் உன் மகனுக்கு என்ன செய்து, மகளுக்கு என்ன செய்து பார்க்கணும். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது கவனிக்கிறோம், தொட்டில போட்டிருக்கும் போது கவனிக்கிறோம், அழுதுச்சுன்னா புரண்டுச்சுன்னா உடனே கண்டுபிடிச்சிடறோம். கண்டுபிடிக்குமா இல்லையா? நடக்கிறது. ஆனால் அதே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த பிறகு அதை அவனை பார்த்துக்கிடுவான், அதை அவன் உழைச்சிக்கிடுவான், அவன் சம்பாதிச்சுக்கிடுவான், அவன் அப்படியே போயிடுவான். கடைசி உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகுவதற்கு முன்பாக நீங்கள் மரியாளின் பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். அது ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, மதிப்பு என்பது என்ன? மதிப்பு என்பது கீழ்ப்படிதல், மிக முக்கியமான ஒரு பண்பு. மரியாளிடத்தில் வெளிப்பட்டது. பாருங்களேன், கல்யாணம் முடிக்கும் போது கணவன் மனைவியாக வாழுகிற அந்த வீட்டில் என்னுடைய மனைவிக்கு இது பிடிக்கல, ஆனா எனக்கு பிடிக்கும். என்னுடைய மனைவிக்கு பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக எனக்கு பிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை கூட நான் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி வாழ்ந்தா அந்த குடும்பத்தினுடைய நிலைமையே வேற. அதே போல பிள்ளைகளும் சொல்லணும், எங்க அம்மா அப்பாவுக்கு இது பிடிக்காது, ஆனா எனக்கு பிடிக்கும். எங்க அம்மா அப்பாவை பொருட்டு நான் இதை வேண்டாம்னு விட்டுருதேன் அப்படின்னு நினைச்சாதான் அந்த குடும்பத்துல ஒருத்தர் மதிக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், அன்பு செய்கிறோம் மாறுது. அன்பு பிள்ளைகளே, மரியாள் அதைத்தான் செய்தாள். எனக்கு கஷ்டமா தான் இருக்கு, ஆனாலும் இது இறைவனுடைய சித்தம் என்று ஏற்றுக்கொண்டாள். தன்னுடைய மகனை பெற்றெடுத்து இந்த பூமிக்கு இப்படி கொடுக்க போறோம், இப்படி ஒரு துன்பமான ஒரு சூழ்நிலை அனுபவிக்க போறோம் என்று மரியாளுக்கு ஒரு வகையிலே தெரிந்திருக்கிறது. ஆனாலும் கூட அது முழுமையாக ஏற்றுக்கொள்ளவா முடியவா என்று நினைக்கிற போது இறை சித்தம் என்று ஏற்றுக்கொண்டாள், இறைவனுக்கு விருப்பம் என்று ஏற்றுக்கொண்டாள். என்ன பிள்ளைகளே, அது மிக முக்கியமானது. நீ நினைத்து பாருங்கள், நம்முடைய குடும்பங்களிலே எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சுதான் அவங்களுக்கு விருப்பம் இல்லப்பா விடுப்பான், என் பிள்ளைக்கு இது பிடிக்கல விடுப்பான் அப்படிங்கிற ஒரு நினைப்பு எல்லாருக்கும் இருந்தால்தான் இந்த குடும்பத்திலே அன்பு மேலோங்கி நிற்க முடியும் என்பதனை நாம் நினைத்து பார்க்கிறோம். இயேசு தன்னுடைய கடைசி துளி மட்டும் தன்னுடைய வாழ்க்கை நினைத்து பாருங்கள். கெத்செமனி தோட்டத்திற்கு அவர் துன்பத்திலே அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் கூட நம்ம என்ன பார்க்கிறோம்? கஷ்டமா இருக்கு. இந்த துன்பத்தை ஏற்பது என்பதே இயேசுவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவர் கூடுமானால் இந்த துன்பக்கெல்லாம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார். ஆனால் கடைசியில் நடக்கக்கூடியது என்ன? ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படி நடக்கட்டும், உம் சித்தமே நடக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, இறை சித்தத்தை ஆய்ந்தறிந்தவள் மரியாள். அதனாலதான் கடைசி வரையிலும் அவள் கீழ்ப்படிந்திருந்தாள் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம். அதே ஒரு நிலை நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வர வேண்டும் என்பது இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. நான்காவதாக நாம் இறுதியாக அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி, மதிப்பு என்பது இறுதி வரையிலும் உடனிருப்பது. அன்பார்ந்தவர்களே, நிறைய குடும்பங்கள் பாதியிலேயே போயிருக்கு. சிலர் கல்யாணம் முடிச்சு தொடங்கின உடனே போயிடுறாங்க, சிலர் 5 வருஷம் வாழ்ந்து முடிச்சு போயிடுறாங்க, சிலர் 10 வருஷம் 15 வருஷம் வாழ்ந்துட்டு போயிடுறாங்க, சிலர் 30 வருஷம் வாழ்ந்த பிறகு கூட குடும்பத்துல நிம்மதி இல்லாம இந்த மனுஷனை ஏன் தான் கல்யாணம் பண்ணணும்னு தெரியலையே அப்படி சொல்ற அளவுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. மதிப்புங்கிறது நீங்க கடைசி வரைக்கும் லாபமோ நஷ்டமோ இன்பமோ துன்பமோ இறுதி வரையிலும் பயணிப்பது. மரியாள் அதை செய்தார்.
ஆண்டவருக்கு எப்போது ஆம் என்று சொன்னாலோ, எப்போது கீழ்ப்படிவேன் என்று தன்னை அர்ப்பணித்துக் கொண்டாலோ, அந்த அர்ப்பணித்தினுடைய நிறைவானது இறுதி வரையில் போனது. சிலுவை அடியில் நின்கிற அந்த காட்சி வரையிலும், சீடர்களை ஒன்றுபடுத்தி அவர்களை சேர்க்கிற அந்த இடத்திலும் கூட மரியாள் இறுதி வரையில் நின்றாள் என்று பார்க்கிறோம். அதுதான் மதிப்பு. அன்புக்குரியவர்களே, பாதியில் விட்டுவிட்டு போவது, பயணத்தில் பாதியை விட்டுவிட்டு போவது என்பது கடினமானது. அது மிக துயரத்தை உருவாக்குவதாக மாறிவிடுகிறது. விவிலியத்திலே பாருங்கள், இயேசுவினுடைய சீடர்களில் ஒருவனாகிய யூதாஸ் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவை பாதியை விட்டுவிட்டு போகிறார். அவருடைய பணிகளை விட்டுவிட்டு போகிறார். அவரை யார் என்று தெரியாது சொல்லுகிற அளவுக்கு போகிறார். அதனால் அவனுடைய முடிவு என்ன? அன்பு பிள்ளைகளே, நாம் ஆண்டவரோடு இருக்கிறோம் என்று சொன்னால் இறுதி வரையிலும் பயணிப்பது, மரியாள் போல வாழ்வது. இப்படியாக அன்னை மரியாளுடைய வாழ்வு நமக்கு ஏராளமான செய்திகளை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் ஒருவர் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்று சொன்னால், மதிக்கிறோம் என்று சொன்னால் அதை வெளிப்படுத்த வேண்டும். இன்றைக்கு உலகம் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கு. மனசுல இருந்தா போதும், பிறகு பார்த்துக்கிடலாம், இப்ப என்ன அவசரம் அப்படின்னு நினைக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வாக்கு சொல்கிறது, நாம் செயலில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த அன்னையினுடைய கெபிக்கு வந்திருக்கிறோம். இந்த திருவிழாவிலே கூடி இருக்கிறோம். நாம் ஒருவர் ஒருவரை பார்க்கிற போது முகமலர்ச்சியோடு பார்ப்போம். ஒருவர் ஒருவரை பார்க்கிற போது அன்பொழுக பார்ப்போம். ஒருவர் ஒருவரை காணுகிற போது அப்படி மதிப்பு கொடுத்து காணுகிற செயல்பாடு நம் கண்களிலேயே தெரிய வேண்டும், நம்முடைய செயல்பாடுகளிலே தெரிய வேண்டும். நாம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வதிலே வெளிப்பட வேண்டும். அப்படிப்பட்டது என்று சொன்னால் இந்த நாள் உண்மையிலேயே பொருளுள்ள நாள். நாம் கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சிகரமான விழா அர்த்தமுள்ளதாக மாறி நிற்கும். யாவரையும் மதித்து வாழ்வதை மரியாள் விரும்பினாள். அந்த விருப்பம்தான் மரியாளுடைய செயல்பாடுகளாக வாழ்வெல்லாம் தொடர்ந்து பயணித்தது. மரியாளின் பிள்ளைகள் நம் ஒவ்வொருவருக்குமே அந்த பண்பு உயர்ந்த பண்பாக மாற வேண்டும். அதற்காய் மன்றாடுவோம். இறைவன் ஆசீர்வதிப்பார். ஆமென்.